வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெள்ளவத்தையில் சரிந்து வீழ்ந்த கட்டடத்தின் இடிபாடுகளுக்குள் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்பு. கட்டடத்தின் உரிமையாளர் விளக்க மறியலில். ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செயலகத்தில் நாளை கூடுகிறது அமைச்சரவை. ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அனைத்து அமைச்சர்களும் இன்றிரவு பிரதமருடன் சந்திப்பு. பிரதமருடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கொண்டுள்ள தொடர்பு குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்படும் நிலை தொடர்பில் பிரதி அமைச்சர் ஹாரிஸ் கவலை. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களை நாளை முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மணியாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அனைத்து அமைச்சர்களுக்கும் இன்றிரவு 9 மணிக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அலரி மாளிகையில் சந்திக்க உள்ளதாக அமைச்சர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளைய தினம் அனைத்து அமைச்சர்களையும் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் செய்தி அறையிலிருந்து இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் ரியாஸ். வணக்கம் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் நேர்களே. குறிப்பாக இன்று நாட்டிலே அதிகம் பேசப்படுகின்ற தலைப்பாக மாறியிருக்கின்ற விடயம் நாட்டில் அமைச்சரவையில் மாற்றம் ஒன்று ஏற்படுமா என்ற கேள்வி பல்வேறு தரப்பிலிருந்தும் எழுப்பப்படுகின்றது. அந்த அடிப்படையில் புதிய தகவல்களை நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் தற்பொழுது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான ஒரு விசேட சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சந்திப்பிலே நாளை இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகின்ற அமைச்சரவை மாற்றம் பற்றி பேசப்படுவதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதேபோன்று இன்று இரவு 9 மணிக்கு ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றார்கள். இந்த பின்புலத்தில் தான் நாளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெறவிருக்கின்றது. நாட்டிலே அரசியலை பற்றி நாங்கள் தற்பொழுது இருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் பேசுவதாக இருந்தால் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியிடம் ஏறுகின்ற பொழுது மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளில் இருந்தார்கள். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், ஊழல் மோசடியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருந்தது. அதன் காரணமாகத்தான் நீண்ட காலமாக நாட்டிலே ஆட்சிபீடமேறி தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்த மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிய அரசாங்கம் ஒன்றை, நல்லாட்சி அரசாங்கத்தை மக்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனால் இந்த பின்புலத்திலே குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்திலே மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி தற்பொழுது எழும்புகின்றது. குறிப்பாக ஊழல் மோசடியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றதா? அதே போன்று இன்று நாங்கள் ஊழல் மோசடிகள் பற்றி பேசுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தீர்வை வரையற்ற அனுமதி பத்திரங்களை அரசாங்கம் வழங்குகின்றது. அதே போன்று வாழ்க்கை செலவு குறையும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்று வாழ்க்கை செலவு அதிகரித்து செல்கின்றது. இந்த பின்புலத்தில் தான் அமைச்சரவையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையிலே அரசாங்கம் கூறுகின்ற விடயம் புத்தாண்டுக்கு பிறகு அமைச்சரவையிலே மாற்றம் ஏற்படும் என்று கூறினார்கள். அதே போன்று அதற்கு பிறகு வெசாக் தினத்தின் பின்னர் அமைச்சரவையிலே மாற்றம் ஏற்படும் என்று கூறினார்கள். இந்த அடிப்படையில் தான் நாளை அமைச்சரவையிலே மாற்றம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை இந்த அமைச்சரவையிலே மாற்றம் ஏற்படுமா என்று. குறிப்பாக இந்த அமைச்சரவையில் ஏற்பட உள்ளதாக திருத்தம் மாற்றம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். அதனை நாங்கள் தற்போது பார்த்துவிட்டு வரலாம். அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்வதாக கூறினர். அது நடந்துள்ளதா? இன்று அல்ல, நாளை என்று அது தொடர்கின்றது. அவ்வாறு செய்தால் அந்த அறையில் உள்ளவர்கள் இந்த அறைக்கு செல்வார்கள், இந்த அறையில் உள்ளவர்கள் அந்த அறைக்கு செல்வார்கள். மாற்றம் ஏற்படுவதில்லை. அரசியலமைப்பு தொடர்பில் அரசாங்கம் மக்கள் கருத்து கணிப்பொன்றுக்கு செல்லவே முயற்சி செய்கின்றது. உத்தேச அமைச்சரவை மாற்றத்தை மாகாண சபை மற்றும் பிரதேச சபை தேர்தல் இலக்காக கொண்டு செய்யவில்லை. மக்கள் கருத்து கணிப்பொன்று இலக்காக வைத்தே செய்கின்றது. இந்த அனைத்து தவறுகளையும் ரவி கருணாநாயக்க என்ற அரசியல்வாதியின் பொறுப்பில் தள்ளிவிட்டு அரசாங்கம் தப்புவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றது.
நாளை அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுமா என்ற விடயம் இன்று இலங்கையில் அதிகம் பேசப்படுகின்றது. இன்றைய பத்திரிகைகள் கூட அதிகமான பத்திரிகைகள் இதனை ஊகமாக வெளியிட்டிருந்தது. நாளை அமைச்சரவையில் மாற்றம் இடம்பெற உள்ளதான செய்தியை வெளியிட்டிருந்தது. நியூஸ் ஃபர்ஸ்டும் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்கும். நாளை காலையிலிருந்து நாங்கள் இந்த தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் பிரதான கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ். நன்றி ரியாஸ். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை காலை முதல் 24 மணித்தியால அடியாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த பகிஷ்கரிப்பை நாளை 24 மணித்தியாலங்களுக்கு செயற்படுத்த நிறைவேற்று குழு இன்று தீர்மானித்தது. எனினும் இந்த பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் உயிரிழப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை. தற்காலிகமாக நோயாளர்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டாலும் அதனால் அவர்களுக்கு நீண்டகால நன்மை கிட்டவுள்ளது. இந்த தற்காலிக அசௌகரியத்திற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் நாம் உண்மையில் கவலை அடைகின்றோம். அந்த பக்கத்தில் உட்கார்ந்து இது குறித்து பேசினாலும் மறுபுறம் இது ஆர்ப்பாட்டமாக மாறியுள்ளது. மாணவர்களுக்கு கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்வதனால் யாருக்கு நட்டம் ஏற்படுகிறது? அரசாங்கத்திற்கு லாபமே. மின் கட்டணம் இல்லை, ஆம்புலன்ஸ் செல்வதில்லை, மக்களுக்கே நட்டம் ஏற்படுகிறது. நோயாளர்களை பயண கைதிகளாக வைத்து மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற பகிஷ்கரிப்பு தவறானது. இது சிலரின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய மேற்கொள்ளப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். සමහර ඒවායි දේශපාලන න්‍යායපත්‍ර තියෙන්නේ කනගාටුවෙන් උනත් ඒ තත්ත්වය කියන්න ඕන. දැන් අද එදා නැති විරෝධයක් අද ඇති වෙනවා නම් ඒකත් වැරදි. கல்குடாவில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற மதுபான உற்பத்தி தொழிற்சாலையை தாம் பார்வையிட சென்றதாக முன்வைக்கப்படும் கருத்தை ராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயக்க நிராகரித்துள்ளார். களுவாஞ்சிக்குடியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வினவிய போது அவர் இதனை கூறினார். எனக்கு இந்த தொழிற்சாலை தொடர்பில் தெரியாது. நான் செல்லவும் இல்லை. அமைச்சரானதன் பின்னர் மட்டக்களப்புக்கு சென்ற முதல் சந்தர்ப்பமே அது. ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் முன்னணியை உருவாக்குவதற்காகவே நான் சென்றேன். உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் குழப்பமடைந்துள்ளனர். இது தொடர்பில் பொய் பிரசாரங்களை கூறுகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தொடர்ந்தும் கூறுவாராயின் அவருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடர நேரிடும். இதேவேளை போதையிலிருந்து விடுதலை பெறும் மாவட்டம் என்ற துணைப்பொருளில் களுவாஞ்சிக்குடியில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. போதைப்பொருள் பாவனையை ஒழிப்பது தொடர்பில் இதன்போது சத்தியப்பிரமாணம் எடுக்கப்பட்டது. வெள்ளவத்தையில் சரிந்து வீழ்ந்த கட்டடத்தின் உரிமையாளர் கல்கிசே நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் இவர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். வெள்ளவத்தையில் உள்ள 5 மாடி கட்டடம் கடந்த வியாழக்கிழமை சரிந்து வீழ்ந்ததில் 3 உயிரிழந்தனர். கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்த மேலும் ஒரு பெண்ணின் சடலம் இன்று மீட்கப்பட்டது. சரிந்து வீழ்ந்த கட்டடம் தொடர்பில் களுவோவில திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்.
சட்டவிரோத கட்டடங்கள் ஒன்றையேனும் இந்த அதிகாரிகள் காணவில்லையா? நகரசபையின் அதிகாரிகள் காணவில்லையா? ஆட்சியாளர்கள் இந்த மரணங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். இலங்கையில் இன முரண்பாடும் அதிகார பரவலாக்கமும் எனும் நூல் வெளியீட்டு நிகழ்வு கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்றது. வடக்கு கிழக்கிற்கான அதிகார பகிர்வில் முஸ்லிம்களின் தனி அலகு கோரிக்கை உள்ளிட்ட விடயங்கள் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. 1977 ஆண்டு தேர்தலிலே அடுத்த வருடம் தமிழீழத்தில் தேர்தலை சந்திப்போம் என்று தமிழ் தலைவர்கள், அன்றைய தலைவர்கள் சொன்னார்கள். என்றுமே நிகழ முடியாத ஒரு பெருங்கனவை திணித்தார்கள். ஒரு தலைமுறையையே ஆயுதம் ஏந்தும் வகையில் வைத்தார்கள். சிங்களவர்கள் சில விஷயத்தை கொடுத்தார்கள், கொடுக்கவில்லை என்று இல்லை. தமிழர்கள் எடுக்கவில்லை என்றும் இல்லை. என்ன தவறுகளை கடந்த காலத்தில் இழைத்திருக்கிறோம் என்று மீள்பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். இவ்வளவு காலமும் பேசுகிறோம். இரண்டு தரப்பும் ஒன்றாக ஒரு மேசையிலிருந்து குந்தி ஒரே தீர்வை சிங்கள மேசைக்கு போட வக்கற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். தமிழர்களுடைய அரசியல் அபியாசைக்கு இடையூறு செய்கிற இன்னொரு சிறுபான்மையினராக முஸ்லிம்கள் இல்லை என்று நிரூபிப்பது முக்கியம். முஸ்லிம்களுக்கான நிலத்தொடர்பற்ற அழகு என்கிற அரசியல் அபிலாசைக்கு தமிழர்கள் இடையூறு இல்லை என்கிற உத்தரவாதம் முக்கியம். இலங்கையில 2 லட்சம் ஆர்மி, 200,000. இந்த 200,000 ஆர்மியும் 20 டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 15 டிவிஷன்ஸ் in the north, 15 டிவிஷன். ஒரு மாவட்டத்துக்கு 3 டிவிஷன், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம். ஒரு டிவிஷன்ல 10,000 என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 30,000. உங்களுக்கு 1.5 லட்சம் வடக்குக்கு போனால் மிகுதியான 50,000 கிழக்குக்கு 20,000. 1,70,000 போனால் the rest of the 7 provinces they are having only 30,000 army. 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய வடக்கு மாகாணத்தில் 1.5 லட்சம் ராணுவம். இந்த ராணுவத்தினை விட கடற்படை, ஆகாயப்படை, சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ், STF இவ்வளத்தையும் வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் வாழ்கிறார் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு ஆர்மி ஆக்குபேஷனா இல்லையா? இதை நாங்கள் அவ்வாறு சுட்டிக்காட்டினால் இது இனவாதமா? இந்த ராணுவ தேவைக்கு மேலதிகமான இந்த ராணுவம் வெளியேற சொன்னால் இது இனவாதமா? ஏன் இந்த ராணுவத்தை பகிர்ந்து ஏனைய மாகாணங்களுக்கும் கொடுக்க கூடாது? பூனாரி என்ற பிரதேசத்தில் தமிழ் மக்களிலும் விட ராணுவத்தினர் கூட. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் வடக்கிலும் ஏனைய பகுதிகளிலும் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரின் தொகை தொடர்பில் தெரிவித்த தகவல்கள் குறித்து நாம் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருஷான் செனவிரத்னவிடம் வினவினோம். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விவகாரம் என்பதால் எந்தெந்த பகுதிகளில் எத்தனை ராணுவ உறுப்பினர்கள் நிலை கொண்டுள்ளார்கள் என்பதை அறிவிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி செயலாளர் நிசாம் காரியப்பரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றிரவு நடைபெற்றது. இந்த நிகழ்வு கல்முனை ஆசாத் மண்டபத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. வெளிநாட்டில், ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவில எல்லாம் மனித உரிமைக்கு மீறி அசிங்கமாக மக்களுடைய உரிமைகளை நசுக்கி the rule of law, சட்டத்தின் ஆட்சி இல்லத்தாக்கினதுக்காக அளிக்கப்பட்ட GSP பிளஸ் என்பதை மீண்டும் இலங்கை நேற்று முன்தினம் பெற்றுவிட்டது. நாட்டில் சராசரி வெளியிலிருந்து வரும் வருமானம் பல கோடி டாலர்கள் கூடி நிற்கப் போகின்றது. ஏற்றுக்கொண்டு இந்த GSP பிளஸை மீண்டும் கொண்டு வந்த பொழுது அதற்கு பல எதிர்ப்புகள். சட்டம் என்பது இன்று பார்லிமெண்ட் எம்பிஸ் எங்களுடைய பிரதேசத்தில் இருப்பன்ற எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் அபிவிருத்திக்காக உருவாக்கப்பட்டவர்கள் என்றுதான் தெரியும். ஆனால் we are law makers. அநேகமாக கல்விமான்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்குகின்றவர்கள். சில நேரம் பார்லிமெண்டத்தில் எங்களுடைய மனச்சாட்சியை கட்டி வைத்துவிட்டு தேசிய நலன் எமது சமூகத்துக்குரிய, குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான விடயங்களுக்கும் சில நேரம் நாங்கள் ஒத்து போக வேண்டிய சூழ்நிலையிலும் இருந்திருக்கின்றோம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு ஒரு மாற்று சட்டம் ஒன்று உருவாக்குறோம். அது இந்த யூரோப்பியன் யூனியனால போடப்பட்ட ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் செய்யப்படுற விஷயம். சட்டத்தரணிகளுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிற உரிமை சம்பந்தமாக அதுல ஒரு முக்கியமான சரத்து ஒன்று வருது. அதுல இந்த போலீஸ் அதிபரும் அவருடைய கூட்டாளிகளும் இது இந்த இடத்துக்கு இடம் கொடுக்கறதில்ல. என்ன போலீஸ்காரர்களுக்கு இந்த சட்டத்தரணியில பிடிக்கிறதில்ல. ஏன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அவங்களுக்கு சிக்கல். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் எத்தனையோ நிரபராதிகளுக்கு நடக்கிற நியாயம். என்ன 2 அடியை போடணும், கொஞ்சம் வேலை பார்க்கணும், அப்பதான் விஷயம் வெளியில வரும்.
ஆனால் அந்த ஷாட்டில் எத்தனையோ அப்பாவிகளுக்கு என்ன நடக்கிற அநியாயமும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் கொஞ்சம் கராராக இந்த விஷயங்களை நாங்கள் இந்த கமிட்டிக்கு முன்னால் கதைக்கிற நேரம் இதெல்லாம் இது மட்டும் இல்லை, எத்தனை விஷயங்கள் அதில் நம்ம இடையில எங்களோட சாகல ரட்நாயக் அவர்களை விட்டுட்டாரு. அது இந்த முஸ்லீம் தனியார் சட்டத்தையும் அதுக்குள்ள எடுத்து விட்டுட்டார். இன்னும் அந்த சர்ச்சை நீடிக்கிறது. சொந்த இடத்தை விடுவிக்க கோரி கிளிநொச்சி இரணைத்தீவு மக்கள் முன்னெடுக்கும் போராட்டம் தொடர்கின்றது. இரணைத்தீவு மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அதே அளவில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நேற்று ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கும் சென்றிருந்தவர். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளர் சுமந்திரன் அவரை கூட்டிக் கொண்டு தன்னுடைய சொந்த இல்லத்துக்கு சென்று அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவருடைய குடும்பத்தை அறிமுகப்படுத்தி ஹெலிகாப்டரில் சென்றிருந்தவர்கள். இதுவரைக்கும் இந்த போர் முடிவடைந்து 8 வருஷங்களுக்கு பிறகு இந்த மக்கள் தொடர்ந்து வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலையில இந்த அரசாங்கம் தான் காரணம். நம்முடைய மக்கள் சரியாக விளங்கிக் கொண்டு சரியான பாடங்களை எதிர்காலத்தில் படிப்பிக்க வேணும் என்று மக்கள் இரவும் பகலமாக ரோட்ல வீதியில இறங்கி போராட வேண்டி இருக்கிற ஒரு நிலையிலே மக்கள் இருக்க மக்களுடைய வாக்குகளை பெற்றவர்கள் அந்த மக்களை அந்த வீதியில தள்ளி வச்சிருக்கிற நபர்களோடு சொந்தம் கொண்டாடுறதுதான் மிக கேவலமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நினைக்கிறேன் மக்கள் எதிர்காலத்தில் தொடர்ந்து ஏமாற்றப்படுறதாகவோ இல்லாட்டி பிழைபடுறதாகவோ கவலைப்பட வேண்டிய தேவை. வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். வயோதிப இல்லங்கள் இன்று பல இடங்களில் புதிதாக தோற்றம் பெற்று வருகின்றன. வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பலர் தமது தாய் தந்தையர் முறையான பராமரிப்பின்றி வீட்டில் அல்லற்படுவதை அவதானித்து அவர்களை தாம் வாழுகின்ற நாடுகளுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையிலும் அந்நாடுகளில் காணப்படுகின்ற சீதோஷ்ண நிலைகள் இவர்களுக்கு ஒத்துவராது என்பதாலும் வேறு வழியின்றி தமது உணர்வுகளை கல்லாக்கிக் கொண்டு முதியோர் இல்லங்களில் பெற்றோரை இணைத்துவிட்டு கனத்த மனத்துடன் தமது நாட்டிற்கு திரும்புவதை நாம் அவதானித்திருக்கின்றோம். அவரை கவனியாமல் விடும் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். யாழ் வடமராட்சி அம்பன் கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள மணல் அகழ்விற்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். மருதங்கேணி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அம்பன் கடற்கரை மணல்மேட்டிலிருந்து கடந்த பல வருடங்களாக மண் அகழ்வு இடம்பெற்றது. கடந்த ஆட்சி காலத்தில் மக்களின் எதிர்ப்புகளையும் மீறி அம்பன் கடற்கரை மணல்மேட்டிலிருந்து மண் அகழப்பட்டது. எனினும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக மக்கள் கூறுகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மணல் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமாயின் பாரிய அபாயங்களை எதிர்கொள்ள நேரிடும் என சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பெருமளவான மண் அகழப்பட்ட நிலையில் தற்போது மருதங்கேணி பிரதேச செயலகத்தின் ஊடாக மணல் அகழ்வு நடவடிக்கையை மேற்கொள்ள முயற்சிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மணல் அகழ்வு முந்தி எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து எங்களை பள்ளமாக்கி இருக்குது. அதால இப்ப இங்க மண் எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம். எங்களோட இடத்துல பனை மரங்கள் கஜி மரம் எல்லாம் ரொம்ப இருந்தது. இப்ப நாவல் மரம் கூட ஒன்றுமே இல்லை, பள்ளமாகிட்டது மணல் எடுத்ததால. இனியும் மணல் எடுத்தாலும் எங்களோட கஜி மரங்கள் இதுகள் எல்லாம் போயிடும். மணல் எடுக்கிறதுக்கு பார்த்து இதன்று கச்சேரிக்காரர், நாங்கள் அதுக்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த மணல் ஆற்றினால பள்ளங்கள் ஏற்பட்டு மரங்கள் அழிக்கப்பட்டு நல்ல கடல் நீர் உள்ள கூடுறதுக்காக சாத்தியக்கூறு இருக்கு. அப்படி இருக்கல இப்ப திரும்ப கச்சேரிக்கலால இந்த மணல் பற்றி முயற்சி எடுத்து கொண்டு இருக்கணும். அதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக விரும்ப இல்லை. நல்ல மாதிரி இருந்த இனத்தை இப்ப பாலவனமாக்கி வச்சிருக்கணும். இது தொடர்பில் மருதங்கேணி பிரதேச செயலாளர் கானா கனகேஸ்வரனிடம் நாம் வினவினோம். பிரதேச மக்களுடன் கலந்துரையாடி அவர்கள் இணக்கம் தெரிவித்தால் மாத்திரம் மணல் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்படும் நிலமெகுவர நடமாடும் சேவை கிளிநொச்சி பளையில் இன்று நடைபெற்றது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் பளை மத்திய கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜ்ர அபிவர்தனவும் கலந்து கொண்டிருந்தார். கடந்த கால அரசாங்கம் அபிவிருத்தி என்று சொல்லி வடக்கு கிழக்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை
அவர்கள் தெற்கிலே செலவழித்து வந்தார்கள். அவர்கள் வீதிகளை மட்டும் போட்டு தந்தார்கள். இன்று எங்களுடைய மக்கள் வெளியிலே வாழ்ந்து வருகின்றார்கள். உறவினர் வீடுகளில், முகாம்களில் அவர்கள் அதற்கு அப்பால் வாடகைக்கு அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுடைய அத்தியாவசிய பூர்த்தி செய்யப்படவில்லை. ஆனால் இன்று நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் பின்னர் நாங்கள் எவ்வளவு காணிகளை, ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகளை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். சம்பூரில் கொடுத்திருக்கின்றார்கள், கிழக்கிலே, வடக்கிலே, வலிகாமம் நோத்திலே நாங்கள் காணிகளை வள்ளலாய் பிரதேசம் தொடக்கம் நேற்று வரைக்கும் காணிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றோம். மட்டக்களப்பு ஆரையம்பதி பகுதியில் உள்ள வழிபாட்டு தலம் ஒன்றில் புதிதாக அமைக்கப்படும் மண்டபம் இடிந்து வீழ்ந்ததில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 10 பேர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 4 ஆரையம்பதி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஏனையவர்கள் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். கட்டட நிர்மாண பணியில் ஈடுபட்டிருந்தவர்களே சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர். நிர்மாண பணியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே கட்டடம் சரிந்து வீழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். காத்தான்குடி போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா குருமன்காடு பகுதியில் போலீசாரின் கண்ணெதிரே 2 இளைஞர் குழுக்களிடையே நேற்றிரவு மோதல் இடம்பெற்றுள்ளது. வவுனியா குருமன்காடு பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு முன்பாக நேற்றிரவு 2 இளைஞர் குழுக்களிடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. மோதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த போலீசார் அசம்பந்த போக்குடன் செயற்படும் இந்த காட்சிகளை அங்கிருந்த ஒருவர் கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது 2 இளைஞர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். அவர்கள் இருவரும் இன்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்ல முயற்சித்த போது உயிரிழந்த இளைஞனின் பூதவுடல் இன்று முல்லைத்தீவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 8 இளைஞர்கள் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதற்காக விமானம் மூலம் இந்தியாவுக்கு சென்றுள்ளனர். அங்கிருந்து ஈரானுக்கு சென்றவர்கள் சட்டவிரோதமாக ஐரோப்பாவுக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்துள்ளனர். இதன்போது அவர்களில் 2 ஈரானின் எல்லைப் பகுதியில் பனிப்பாறையில் சிக்கியிருந்தனர். இவர்கள் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு செம்மலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என பின்னர் தெரியவந்தது. முகவர் ஒருவரினூடாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக குடும்பத்தினர் கூறுகின்றனர். இந்த குழுவில் இருந்த முல்லைத்தீவைச் சேர்ந்த 26 வயதான விஜயகுமார் பிரசன்னா என்ற இளைஞன் தொடர்பில் 3 மாதங்களாக தகவல் கிடைக்காத நிலையில் பெற்றோர் வெளிவிவகார அமைச்சில் முறைப்பாடு செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஈரான் தூதரகத்தினால் சில நிழற்படங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இந்த புகைப்படங்களில் விஜயகுமார் பிரசன்னாவை உறவினர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். இதற்கமைய நேற்று முன்தினம் பூதவுடல் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதுடன் இன்று இறுதிக்கிரியைகள் செம்மலையில் நடைபெற்றன. புத்தளம் விருதோடை நாலிந்துவ பகுதியில் கணவரால் எரியூட்டப்பட்ட 19 வயது மனைவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சடலம் புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. 19 வயதுடைய தாய் எரிகாயங்களுடன் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் கடந்த 2 வாரங்களாக ஷியாமிலா சொப்னா எனும் 19 வயதுடைய 6 மாத குழந்தையின் தாயே புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிரிழந்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி எரிகாயங்களுடன் குறித்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தனது கணவருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறே இதற்கான காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து 14 நாட்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பெண் நேற்று உயிரிழந்துள்ளார். பெண்ணின் கணவரும் அவரின் தந்தையும் இணைந்தே ஷாமிலாவை எரியூட்டியுள்ளதாக குறித்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பெண்ணின் கணவன் வீட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா கந்தப்பளையில் சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய சந்தேக நபரை கைது செய்யுமாறு கோரி இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பாக் தோட்ட மக்கள் மற்றும் கந்தப்பள நகர மக்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாக எமது செய்தியாளர் கூறினார்.
சட்டம் எங்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேணும். அவனுக்கு பிள்ளைங்க போகுதுக, கிளாஸ் போயிட்டு வருதுக, மாணவிகள் ஸ்கூல் போகுதுக, எல்லா பிள்ளைகளுக்கும் உருப்படியான எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண்களுக்கான பாதுகாப்புக்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்க இன்னைக்கு நடத்தி இருக்கிறோம். இனிமேல் உள்ள பிள்ளைகளாவது நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அரசாங்கம் தலைப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்வதோடு கடந்த 11ஆம் தேதி 16 வயது சிறுமியை 4 பேர் கடத்தி சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கமைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய 4வது சந்தேக நபரை கைது செய்யுமாறு இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் காப்பற்றிடப்பட்ட வீதிகள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமையில் இடம்பெற்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லிம் காங்கிரசும் கிழக்கின் ஆட்சியின் பங்காளர்கள் என்கிற இந்த அந்தஸ்து என்பது உண்மையிலேயே ஒரு நிரந்தர அந்தஸ்தாக இருக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நாங்கள். அதன் மூலம்தான் நாங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். கிழக்கிலே வடகிழக்கிலே வாழுகிற தமிழ் முஸ்லிம் சமூகங்கள், தமிழ் பேசுகிற சமூகங்கள் என்ற அடிப்படையிலே அரசியல் ரீதியாக ஒன்றித்து பயணிக்க வேண்டிய அவசியம் என்பது மிக தெளிவாக உணரப்படுகிற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கிறோம். இந்த நாட்டிலே சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமான விஷயங்களில் மீண்டும் ஆட்சியாளர்கள் சில தீவிர சக்திகளுக்கு அச்சப்படுகிறார்களா என்று கேட்க தோணுகிற அளவில் சில சம்பவங்கள் அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் முஸ்லிம் உறவு வளர்க்கப்பட வேண்டும். தமிழ் முஸ்லிம் அரசியல் உரிமைகள் என்ற ஒரு விடயத்துக்கு வித்திட்டாக அடிக்கல்லை நாட்டிய ஒரு விடயம்தான் கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் சேர்ந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி. இன்று அது பாரிய ஒரு வளர்ச்சி அடைந்து எங்களுக்குள் இருந்த எல்லா முரண்பாடுகள் எல்லாம் பல முரண்பாடுகள் இருந்தும் அவற்றையெல்லாம் களைந்து எங்களால் பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இன்று ஏற்படுத்தி இருக்கின்றோம். நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஒரு இணக்க அரசியலை செய்கின்றோம். இணக்க அரசியலின் அடிப்படையில் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இப்போது தன்னுடைய பதவியை ஆட்சிக் கொண்டிருக்கின்றார். எனவே எதிர்வரும் காலத்தில் இப்போது மாகாண சபைக்குரிய ஒரு காலம் முடிந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அபிவிருத்திக்குள் வராத பகுதிகளை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். அதே வேளையில் இந்த போட் நியமனங்கள் விடயத்திலும் கூட இந்த வருடத்தில் உங்களுடைய பூரணமான அவதானிப்பு, பூரணமான கண்காணிப்பு இருக்க வேண்டும். உங்களுடைய காலத்தில் இந்த தமிழ் முஸ்லிம் உறவு மிகவும் அந்யோன்யமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய அதிகாரம் மக்களை சென்றடையக்கூடிய விதத்திலே ஆக்கப்பட வேண்டும் என்றால் அது கூட்டாட்சி என்கின்ற சமஷ்டி அடிப்படையிலே தான் இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையினை நாங்கள் தமிழரசு கட்சி தொடக்கம் இப்பொழுது இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரையிலே. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.